பேக் டு அவர் சேனல் கலாவதி டிப்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன ஸ்வீட் செஞ்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஆடி மாதம் பிறந்துச்சுனாவே வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் நம்ம அம்மனுக்கு நெய்வேத்தியம் படைப்போம். ஸோ ஆடி மாதத்துக்கு ரொம்பவே உகந்த செட்டிநாடு ஸ்பெஷல் நம்ம கும்மாயம் தான் இன்னைக்கு செஞ்சுருக்கோம். ஸோ வாயில் வைக்கும் போதே கரையும், அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட. ஸோ அந்த சிம்பிளான ஹெல்த்தியான நெய்வேத்திய ஸ்வீட்டை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சூப்பரான நெய்வேத்தியம் செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை ஃபுல்லாக வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஈவனாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஈவனாக வந்து ரோஸ்ட் ஆகணும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க, ஒரு பாத்திரத்தில். ஸோ நம்ம எந்த கப்பால் உளுந்து எடுத்தோமோ அதே கப்பால் ஆஃப் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா ஈவனாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. பாசிப்பருப்பு நல்லா இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனதோ அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பச்சரிசி எடுத்துருக்கோம், ஆஃப் கப் அளவுக்கு பச்சரிசி. நம்ம எந்த அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே அளவு தான் ஆஃப் கப் அளவுக்கு எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு 4 ஏலக்காய் பீஸ் போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொஞ்சம் வந்து ப்ரௌனாக வறுப்படுற வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசியை நல்லா வறுப்படைச்சு அதே பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது நல்லா ஆறட்டும். ஸோ அந்த டைமில் நம்ம ஒரு பாத்திரத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருங்க. 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நம்ம எந்த கப்பால் உளுந்து எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மெல்ட் ஆகட்டும். ஸோ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது மெல்ட் ஆகட்டும். ஸோ இது மெல்ட் ஆகிற டைமில் நம்ம வறுத்து வச்சுருந்த பொருட்களை ஆறிடுச்சு. அதே நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடர் அரைக்கணும். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டோம் ஃபைன் பவுடராக. இப்போ நம்ம அந்த வெல்லமும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அந்த பவுடரை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம மெல்ட் ஆன வெல்லமும் வந்து ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ ஆடி மாதம் பிறந்துட்டாவே அம்மனுக்கு ரொம்ப உகந்த நாள். என்ன நெய்வேத்தியம் செய்யணும்னு யோசிக்கும் போது ஆடி மாதம் ஸ்பெஷல் ரெசிபியான இந்த நெய்வேத்திய ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நம்ம ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து இந்த அளவுக்கு பதத்துக்கு நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போது நம்ம ஸ்டவ்வில் சேர்த்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா நமக்கு கரெக்டான பக்குவம் வரும். ஒரே டைமில் தண்ணியை ஊற்றிடாதீங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரெக்டான அளவுக்கு நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம நட்ஸ் சேர்த்துக்கலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா, உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதை நம்ம சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம முந்திரியை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம் கார்னிஷ்காக. ஸோ பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. கொஞ்சமாக போல் நம்ம முந்திரியை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மிக்ஸை இதோடு சேர்த்துக்க. ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். சேர்த்து கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ இடையில கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்து எடுத்திங்கன்னா அப்பா வாயில் வைக்கும்போதே கரையிற மாதிரியான ஒரு நெய்வேத்திய ஸ்வீட், அதுவும் செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட் நமக்கு ரெடி ஆகிடும். நெய்யை ஒரே டைம் ஊற்றிடாதீங்க, இடையிடையே கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஒட்டாமல் வரும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா சுருண்டு வரணும். இந்த மாதிரி அந்த பேன்லேயே ஒட்டாமல் நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் கரெக்டான அளவு. ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்க, சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நம்ம சேர்த்துருக்க வெல்லம் பார்த்திங்கன்னா திகட்டாது. எவ்வளோ வேணாலும் ஸ்வீட் சாப்பிட்லாம். ஸோ கரெக்டான அளவு இருக்கும். ஸோ ஆடி மாதம் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே நம்ம நெய்வேத்தியமும் படைக்கலாம். இல்லை வீட்டில் குட்டீஸுங்க ஸ்நாக்ஸாக ஸ்வீட் கேட்கும்போது கூட நீங்கள் இந்த ஹெல்த்தியான சிம்பிளான ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாயில் வைக்கும் போதே கரைஞ்சிரும். ஸோ நம்ம கார்னிஷ்காக எடுத்து வச்சிருந்த முந்திரியும் மேலே வச்சிடலாம். நீங்களும் இந்த ஆடி மாதம் முடியறதுக்குள்ளே ஆடி மாதம் ஸ்பெஷல் கும்மாயம் நெய்வேத்தியம் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும், அம்மனுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.